இன்றைக்கி February 1. ஸோ இந்த மந்த் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் யோசிச்சிங்களா, 2024 போனதே நம்மளால் நம்ப முடியல. ஆனால் 2025 ஃபஸ்ட்டு மந்த்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பீடாக டேஸ் போகுது இல்லையா? ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது அண்ட் ரொம்ப ப்ரொடக்டிவாக நாளாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த நாளோட ஒர்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு டேஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லை என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்களேன். பிளான் பண்ணும்போது அந்த வீக்குக்கான பிளான், டேஸ்க்கான பிளான், 10 டேஸ்க்கான பிளான், 15 டேஸ்க்கான பிளான், மந்த்துக்கான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாகவும் அண்ட் நீங்கள் பிளான் பண்ண விஷயத்த கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். எஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது. எஸ், செவ்வாய்க்கிழமையானா என்னோடது 9 வாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கண்டினியூ பண்ணுறேன். லைஃப் லாங் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், காலையிலேயே வந்துட்டு செவ்வாய் ஒரு இந்த 6 to 7 நான் வந்து சாமி முடிச்சிருக்கணும். அதாவது சாமியுடைய பூஜையை முடிச்சிருக்கணும். 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு, ஸோ சுவாமிக்கு வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் நான் வந்து வெற்றிலை தீபத்தை ஏற்றிருப்பேன். இது பண்ணும்போதே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்னோடய மனசில் நிறைய குழப்பங்கள், நிறைய டென்ஷன், நிறைய ஒரு விதமான சொல்லவே முடியாத அளவுக்கு என்னென்னமோ இருக்கும். அண்ட் இப்போ பண்ண எல்லாமே எனக்கு கிடச்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விதமான சந்தோஷமும் ஒரு விதமான தெளிவும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் அடுத்து என்னோடய லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற தெளிவு இருக்குது. அது போதும் இல்லையா? எஸ், எனக்கு அது போதும். கடவுள் எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காரே அப்படிங்கிறத நான் நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா நம்ம விட மேலே இருக்கிறவங்களையும் பார்க்காம கீழே இருக்கிறவங்களையும் பார்க்காம நம்ம லைஃப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமா, நம்ம வந்துட்டு தேவையானது நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தாவே போதும் அப்படின்னு தான் நான் இப்போது நினைக்கிறேன். படிச்சிட்ருக்கேன். ஸோ அது மூலியமாக ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும், நிரந்தரமான வருமானம் இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சாவே எனக்கு ஓகேங்க, நான் ரொம்ப ஹாப்பி தான். எஸ், இந்த ஒரு விரதம் அப்படிங்கிறது ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதாவது March 15 என்னுடைய விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ February இல்லையா, அப்படின்னா 1.5 months இருக்குது. ஒரு 4.5 மாதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி கடவுளுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஓன் டிசிப்ளின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். விரதம் அப்படிங்கிறதே நான் நினைக்கக்கூடியது நம்மளுடைய டிசிப்ளின்ஸாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட இருக்கலாம் அப்படின்ட்டு 6 படை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ 6 படையில் வந்துட்டு பழனி போயாச்சு, திருப்பரங்குன்றம் போயாச்சு, பழமுதிர்ச்சோலையும் போயாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி மலையும் போயாச்சு. இன்னும் ஒரு 2 வீடு, அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன், திருத்தணியும் திருச்செந்தூரும். ஸோ இந்த 2 படை வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த 6 மாத விரதத்தில் நான் 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும். அண்ட் நடுவில் நிறைய ஊருக்கு நிறைய கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது ஒருத்தர் மூலியமாக சந்தோஷமோ ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு விதமான ஹாப்பியோ கிடச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.